வடநாடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரவிச்சந்திரன் என்பவராகிய நான் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறேன். எங்கள் பள்ளியில் இதுவரை ஆண் தலைமை ஆசிரியர்கள் தான் இதுவரைக்கும் பள்ளி ஆரம்பத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இருந்தார்கள். ஒரு முதல் பெண் தலைமை ஆசிரியராக திருநெல்வேலி வள்ளி நாயகி மேடம் அவர்கள் தலைமை ஆசிரியராக எங்கள் பள்ளிக்கு 2018 2023 வரை மிகவும் சிறப்பாக பள்ளியை வழிநடத்தி சென்றார். அவர் வந்த பிறகு எங்கள் பள்ளிக்கு பேவர் பிளாக் போடப்பட்டது. மரக்கன்றுகள் பிள்ளைகளாக அமர்ந்து படிப்பதற்கு ஏற்றவாறு நிழல் தரும் மரக்கன்றுகள் நிறைய மரங்களை நட்டார். நட்டு அது இன்றைக்கு பெரிய மரங்களாக வளர்ந்து பள்ளி மாணவ மாணவியருக்கு பயன்படக்கூடியதாக உள்ளது. அதில் அமர்ந்து படிக்கக்கூடிய அளவுக்கு சென்றாங்க. அதே சமயத்தில் பள்ளி மாணவ மாணவிகளை எப்பொழுதும் தன்னுடைய கண்காணிப்பையே இருக்க வேண்டும் என்பதற்காக சிசிடிவி கேமரா செய்து அடிக்கடி மாணவ மாணவியர்களுக்கும் அதாவது நல்ல பழக்கவழக்கங்கள் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து சிறப்பாக செய்தார்கள். மாணவர்களுக்கு தண்ணீர் வசதிகள் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சுற்றுப்புற தூய்மையும் அதாவது ஒரு பேப்பர் கூட போராத அளவுக்கு சுற்றுப்புறமாக தூய்மை பணியை வெளியாட்களை வைத்து சுற்றுப்புற தூய்மையாக வைப்பதற்கு அன்பாடுபட்டார். அதே சமயத்தில் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று அதாவது வாகை சொல்லினார். அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் இந்த வடநாடு இதுவரைக்கும் எம்பிபிஎஸ் என்று எந்த ஒரு மாணவரும் இல்லை. இவர்கள் 2018 2023 வரை உள்ள அந்த பணிக்காலங்களில் பவித்ரன் என்ற ஒரு மாணவன் வடநாடு கிராமத்தைச் சேர்ந்தவன் எம்பிபிஎஸ் முதன்முதலாக எம்பிபிஎஸ் நீட்டில் தேர்ச்சி பெற்று எம்பிபிஎஸ் சேர்ந்து பயின்று கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அவருடைய சிறப்பாக சொல்ல வேண்டிய பணிகள். அதே போல் ஆசிரியர்களை சொல்லுவாங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குறது. அதுபோல் அவங்களிடத்தில் அன்புடன் பழகி மாணவர்களுக்கு இப்படியெல்லாம் அந்த குழந்தைகள்லாம் அறிவுறுத்தணும் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகளையும் சொல்வார். எங்களுக்கு மீட்டிங் போட்டு தனி கவனம் செலுத்துமாறு சொல்வார்கள். அதே போல் காலை மாலை வேலைகளில் பாடங்கள் சிறப்பாக அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் சிறப்பாக நடத்தும்படி அறிவுறுத்தினார்கள். உணவு சாப்பிடுவதற்கு மாணவர்கள் ஊட்டச்சத்துக்களாக அதாவது கொண்டக்கடலை கடலை மிட்டாய் இதெல்லாம் தன்னுடைய செலவிலேயே வாங்கி கொடுத்து மாணவர்கள் ஊக்குவித்தார்கள். அதே சமயத்தில் நேரடியாக சென்று ஒவ்வொரு வகுப்பிலும் மாணவர்கள் எப்படி படிக்கிறார்கள் எப்படி கற்றறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டு அவர்களுடைய திறனை மேம்படுவதற்கு நல்ல நல்ல வழிமுறைகள் சொல்லிக் கொடுத்து அதுக்கு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள் கவிஞர்கள் கதை கட்டுரை எழுத வல்லுநர்கள் இவர்கள்லாம் இந்த மாதிரி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அறிவுரைகள் அதாவது இப்படியா